24 டிசம்பர் 2025 திருவருகை கால வார நாள் புதன்கிழமை. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 67 79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலாய் தொடக்க முதல் அவர் முழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீது குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, திருவருகை காலத்தினுடைய இறுதி நாட்களில் இறுதி காலை வேளையில் நாம் இருக்கின்றோம். இன்றைய இரவில் அற்புதமான உன்னத ஆண்டு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பானது நிகழப்போகிறது. இத்தகைய தருணத்தில் இன்றைய நற்செய்தி வழியாக செக்கரியாவின் பாடலை லூக்கா நற்செய்தியார் நமக்கு அளிக்கின்றார். நீண்ட கால மௌனத்திற்கு பிறகு தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்ட செக்கரியா இறைவனை புகழ்ந்து பாடிய ஒரு இறைவாக்கின பாடல்தான் இந்த பாடல். ஆக இந்த பாடலுடைய மையத்தை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய 9 மாத மௌனத்திலிருந்து விடுதலையும் அந்த மௌனத்தின் கனியாக இது அவருக்கு ஒரு தண்டனை அல்ல, மாறாக இது ஒரு தவக்காலமாக, தியானத்தின் காலமாக, இறைவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை செக்கரியா எடுத்துக்கொண்டதினால் அந்த 9 மாத மௌனமானது இன்று நிறைவடைந்து இறைவனுக்கு அவர் நன்றி கூறுவதை தான், இறைவனை போற்றி பாடுவதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் காண்கின்றோம். இந்த நற்செய்தி பகுதியில் இறைவன் தாம் அளிக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற நபராக இருக்கின்றார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை இறைவன் மறக்கவில்லை என்பதையும், இறைவன் காலதாமதம் செய்தாலும் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை என்ற ஒரு நம்பிக்கையை தான் இந்த பாடலானது அளிக்கின்றது. இந்த பாடலில் நாம் மற்றொரு பகுதியை பார்க்கின்ற பொழுது இருளில் உதிக்கின்ற ஒளி. உலகத்தினுடைய பாவங்கள், போர், அச்சம், பலவிதமான கஷ்டங்களில் இந்த உலகமானது இருளில் மூழ்கியிருக்கின்ற பொழுது விண்ணிலிருந்து ஒரு விடியலானது, ஒரு விடியல் இந்த உலகை தேடி வருகிறது. அந்த விடியல் தான் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில், இன்றைய இரவிலோ நாளை அதிகாலையிலோ இறைமகன் இயேசு பிறப்பில் நமக்கு அந்த விடியலானது வழங்கப்படுகிறதாக இவருடைய பாடலின் வழியாக மீட்பை இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கும் அவரை தேடி வந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இறைவனை நம்புகின்ற பிள்ளைகளுக்கும் மீட்பானது இருக்கின்றது. அரசியல் தருகின்ற விடுதலையை தாண்டி பாவத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் நமக்கு கிடைக்கின்ற ஆன்மீக விடுதலை. இதே பாடலில் தன்னுடைய மகன் யோவானுடைய வழி அமைக்கின்ற ஒரு பகுதியையும் அதில் காண்கின்றோம். உன்னத கடவுள் இறைவாக்கினப்படுவாயாக யோவானுடைய வாழ்க்கையை சித்திரமாக இந்த பகுதியை நாம் காண்கின்றோம். ஆக இதன் மூலமாக அமைதியின் வழியானது நம்முடைய கால்களை அமைதியின் வழியில் இறைவன் நடத்துவார் என்ற ஒரு நிலையில் இந்த வருடத்தினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கின்ற நமக்கு, திருவருகை காலத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கின்ற நமக்கு ஏற்பட்ட பலவிதமான போராட்டங்கள், சவால்களை தாண்டி ஒரு அமைதியின் வழியை இறைவன் கொண்டு வரப்போகின்றார்.
தன்னுடைய ஒளியின் மூலமாக நம்முடைய குடும்பத்தை நிரப்பப் போகின்றார். ஒரு அமைதியின் வழியை நமக்குடைய இதயத்துக்கு தரப்போகின்றார். இந்த உலகத்தில் தருகின்ற இடுக்களில் நெருக்கடியில் பலவிதத்தில் நாம் சிக்கி தவிக்கின்ற பொழுது அமைதியில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் காண்கின்றோம். ஆக இந்த அமைதியற்ற ஒரு நிலையில் இறைவன் தன்னுடைய பிறப்பின் மூலமாக விண்ணிலிருந்து நமக்கு அருளப்போகின்ற இந்த விடியலின் மூலமாக ஒரு புதிய வழியை நிறைவு நமக்கு அளிக்கின்றாக. நாம் இன்றைய நாளில் சர்க்கரையை கொண்டு இறைவனை போற்ற வேண்டும். இறைவன் தருகின்ற வாக்குறுதியில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இனி முதல் நாம் பயமற்ற ஒரு வாழ்க்கையில் இருக்க நம்முடைய எல்லா விதமான அடிமைத்தளத்திலிருந்தும், அது உடல் ரீதியாக இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும், ஆன்ம ரீதியாக இருக்கட்டும், இறைவன் நமக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறேன் என்பதில் நாம் பயம் இல்லாமல் அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருக்கு நாம் பணி செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். சக்கரையா தன்னுடைய துன்பத்தை, தன்னுடைய மௌனத்தை எண்ணி அவர் ஒருபொழுதும் புலம்பியதே கிடையாது. மாறாக இறைவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளை உணர்ந்தார். அந்த 9 மாத இடைவெளிக்கு பின்பு நன்மைகளாகவே இறைவனை பற்றி அவர் பாடுகின்றாக. நம்மிடத்தில் இருக்கின்ற குறைகளை தவிர்த்து விட்டு நன்றியோடு இறைவனை துதிக்க நாம் பழக வேண்டும். ஏனெனில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கைவிடாத தெய்வமாக இருப்பதினால் நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து, அவர் தருகின்ற வாக்குறுதி நம்பிக்கை வைத்து இறைவனுடைய பிள்ளையாக, அவருடைய வழியில் நடக்கின்ற பிள்ளையாக, அவரை ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளையாக நம்முடைய இதயத்தை தூய்மை செய்வோம். நம்முடைய குடும்ப இல்லங்களை தூய்மை செய்வோம். நம்முடைய வழிகளை தூய்மை செய்வோம். இறைவன் வரப்போகின்றார், நம்மோடு தங்க போகின்றார், நம்மிடம் வாசம் செய்கின்ற போகின்றார், நம்முடைய பயணத்தில் பங்கு பெற போகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இருக்க போகின்றாகவே இம்மானுவேல் கடவுளை நாம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அவரை காண போகின்றோம், அவரை உணரப் போகின்றோம், அவரோடு வாழப்போகின்றோம். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். கிறிஸ்து பிறப்பை எதிர்நோக்கி செல்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பான இறைவனை, இந்த புதிய நாளுக்காக உடைய வழிநடத்தலுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். கடந்த இரவினை எங்களோடு பயணித்து எங்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான உறக்கத்தை அளித்தீரேன். அதற்காக உமக்கு நன்றி கூறி உம்மை போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம். இன்று நற்செய்தி வழியாக சக்கரையனுடைய நாவினை திறந்து உம்மை புகழ செய்ததைப் போல இன்று எங்கள் ஒவ்வொருடைய நாவுகளையும் உமது புகழை பாட திறந்தருளும். வல்லமையுள்ள தகப்பனை, சக்கரையா பாடியது போல இருளிலும் சாகா நிழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு விண்ணிலிருந்து ஒரு விடியலாக இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் எம்மில் ஒளிர செய்ய போகிறேன். அந்த ஒரு பிறப்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வேளையில் இவருடைய உள்ளத்தில் எழும்புகின்ற கவலைகள், பயங்கள், பாவை இருள்கள் இவைகளை அனைத்திலிருந்தும் அகற்றி உமது மீட்பினுடைய ஒளியை எங்கள் அனைவருக்கும் தந்தலும். உடைய கனிவான இரக்கத்தினால் இன்று நாங்கள் எடுக்கப் போகின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் கால்களை தடர விடாமல் நீர் விரும்ப அமைதியின் வழியில் எங்களை நடத்துவீராக. நாங்கள் எங்களையே தயார் செய்து, எங்களுடைய இதயத்தை தயார் செய்து, எங்களுடைய இல்லங்களை தயார் செய்து, எங்களுடைய வாழ்க்கையை தயார் செய்து, எந்த விதமான பகையுடைய கைகளுக்கும் தீய சக்திகளுக்கும் நாங்கள் ஆளாகி விடாமல் உமது திருமுன் பயமின்றி தூய்மையோடு நேர்மையோடு உடைய அன்பின் மகனுடைய பிறப்பை எதிர்கொள்ள, அதில் பங்கு பெற எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும். ஒவ்வொரு நாளும் எங்களுடன் பயணிக்கின்ற அன்பு இறைவா, உடைய தூயாவுடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி உமது உடன்படிக்கை மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள, உடைய வாக்குறுதியுமே நாங்கள் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு பலத்தை தாரும். அன்பு ஆண்டவரே, இன்று நாங்கள் உம்மிடத்தில் வந்து செபிக்கின்ற அந்த வேலையையும் எங்களுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பில் நாங்கள் எதிர்கொள்ள போகின்ற அந்த ஒரு வேண்டுதல், நாங்கள் இத்தனை நாட்களாக செபிக்க இருக்கின்ற அந்த வேண்டுதல்கள் அனைத்தையும் உடைய பாதத்தில் வைத்து செபிக்க இருக்கின்றமாகவே எந்த ஒரு கிறிஸ்து பிறப்பு இந்த வருடம் ஒரு வித்தியாசத்தையும், ஒரு மாற்றத்தையும், ஒரு புதிய மகிழ்ச்சியை, ஒரு புதிய பலத்தையும் எங்கள் அனைவருக்கும் அளித்திட இறைவா உடைய பாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையையும், எங்களுடைய வேண்டுதல்களையும், எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சமர்ப்பிக்கின்றோம். ஒவ்வொன்றாக ஒவ்வொருவரையும் நீர் ஏற்று ஆசீர்வதித்து தொட்டு பலப்படுத்தி எங்கள் அனைவரையும் உடைய அன்பின் கருவிகளாக உடைய பாசத்தின்
அன்பு பிள்ளைகளாக நாங்கள் மாறிட எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தலும். இறைவா, உம்மையே நம்பியிருக்கின்ற எங்களுக்கு உம்மிடம் சமர்ப்பிக்கிற அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தந்திரலாம். இன்றைய நாள் முழுவதும் உடைய பாதுகாப்பு நிழலில் நாங்கள் வாழ்ந்திட எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தியறலாம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.